நம்முடைய அமைச்சர்கள் டெல்லிக்கு செல்கிற போது கூட சில பேர் இடத்திலே சொல்லி இருக்கிறார், ஹிந்தியிலே பேசக்கூடியவரெல்லாம் ஏன் உங்களுடைய முதலமைச்சரை போல மற்ற முதலமைச்சர் இல்லை, இந்தியாவிற்கு வரக்கூடிய தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை என்று குறிப்பிட்டதாக சொன்னார். தூய தலைவர் தமிழ்நாட்டிலே தோன்றியிருக்கிறார். சில பேர் கனவு கண்டார், மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் என்று கனவு கண்டார். தமிழகத்தின் நிரந்தர முதலமைச்சர் நம்முடைய வெற்றி தளபதியுடைய தலைமையில் தமிழகம் சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் மக்கள் நலன் காக்கின்ற அரசாக இன்று விளங்கிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்திலே மட்டுமல்ல, இந்தியாவிலே இருக்கிற அத்தனை மாநிலத்திலும் இருக்கின்ற அத்தனை பேரும் இவரே இந்தியாவை ஆளக்கூடாது என்கின்ற அளவிற்கு மக்கள் உள்ளங்களிலே நிறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு முதலமைச்சராக தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விளங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் நேரத்தில் கோரிக்கை காட்ட விரும்புகிறேன். நம்முடைய அமைச்சர்கள் டெல்லிக்கு செல்கிற போது கூட சில பேர் இடத்திலே சொல்லி இருக்கிறார். நம்முடைய வீட்டு வசதித்துறை அமைச்சர் அவர்கள் அங்கே சென்ற போது அங்கே இந்தியிலே பேசக்கூடியவரெல்லாம் ஏன் உங்களுடைய முதலமைச்சரை போல மற்ற முதலமைச்சர் இல்லை, ஏன் இவர் இந்தியாவிற்கு வரக்கூடிய தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை என்று குறிப்பிட்டதாக சொன்னார். நான் அதை சொல்வதற்கு காரணம், நம்முடைய முதலமைச்சருடைய நடவடிக்கை, அவர் எடுத்துக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு துறையின் சார்பாக நடைபெறுகிற நிகழ்வுகளை பார்க்கின்ற போது நாடே வியந்து கொண்டிருக்கிறது. நாட்டு மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் ஒரு தூய்மையான ஆட்சியை நடத்தக்கூடிய ஒரு தூய தலைவர் தமிழ்நாட்டிலே தோன்றியிருக்கிறார் என்ற வரலாற்றை படைக்கிற தலைவராக நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார். நான் குறிப்பிடுவதற்கு காரணம், இன்று நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் நமக்கு கிடைத்திருக்கிற பொக்கிஷமாக நாம் கருதுகிறோம். ஏனென்று சொன்னால், இறைவனால் இன்றைக்கு படைக்கப்பட்டிருக்கிற தமிழ்நாட்டை ஆள்வதற்கு நீங்கள் தான் தகுதியுள்ள ஒரு முதலமைச்சர் என்ற முறையிலேதான் தமிழ்நாட்டு மக்கள் 2 மாத காலத்தில் நம்முடைய சின்னத்தை அறிமுகம் செய்து உலக நாடுகள் பூரா 4 லட்சம் பேர் இன்றைக்கு வாக்களித்திருக்கிறார் சொன்னால் ஒரு வரலாறு படைக்கிற தலைவராக தமிழக வெற்றி கழகத்துறை தலைவர் தளபதி அவர் விளங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை நம்மால் காண முடிகிறது. நான் இதை குறிப்பிடுவதற்கு காரணம், மற்றவர்களால் இதை பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. இதுதான் இன்றைக்கு இருக்கிற நிலை. நான் குறிப்பிடுவதற்கு காரணம், சில பேர் கனவு கண்டார், மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் என்று கனவு கண்டார். அதை தூள் தூளாக்கிய பெருமை நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் ஒருவரால் தான் முடிந்திருக்கிறதை தவிர எவராலும் முடியவில்லை. இதுதான் வரலாறு.